பட் உங்களுக்கு எப்படி இருந்தது சார் முதல் முறையே அந்த மாதிரி கேமரா முன்னாடி வந்து சில விஷயங்கள் பண்ணணும்? இல்லை அப்போ தான் எனக்கு தோணுச்சு இவங்கெல்லாம் எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்ட்டு. எத்தனை டேக் வாங்கினாங்க நான்லாம் திட்டுவேன்ல. ஆனால் நீங்கள் எத்தனை டேக் வாங்குனீங்க ஃபர்ஸ்ட்டு அது சொல்லுங்க. நான் இன்னி வரைக்கும் டேக் வாங்கியிருந்தாங்க இருக்கேன். ஓகே ஓகே ஓகே. இன்னி வரைக்கும் டேக் இருந்துட்டு இருக்கு. நான் எதுலேயுமே வந்து யார்கிட்டயுமே இப்போ வெளியே நிற்க மாட்டேன். பிஹைண்ட் த கேமரா தான் ஒர்க் அவர் பண்ணுவார். அந்த ஸ்க்ரீன் எப்பவுமே வரமாட்டாங்க. நீங்கள் என்னோட ஓல்டு யூடியூப் சேனலில் லிங்க்ஸ் எல்லாமே என்னோட வீடியோஸ்லாம் போய் பார்த்தீங்கன்னா எதுலேயுமே இவங்க இருக்க மாட்டாங்க. ஆனால் எல்லா பிளேஸ்க்குமே இவங்க என்னை கூட்டிகிட்டு போகிறது, ஷூட் பண்ணுறது எல்லாமே பண்ணுவாங்க. என்ன ஒரு இடத்துல கூட காமிக்க கூடாது அப்படின்னு ஸ்ட்ரிக்டாக சொல்லிடுவாங்க. அப்போ உங்க சேனலோட பேக் அண்ட் ஒர்க்ஸ் ஃபுல்லா கண்டிப்பா இவங்க தான் எல்லாமே. நான் எங்கெங்கே போகணுன்னா அந்த இடத்த பிளேசஸ் எல்லாம் நோட் பண்ணிவிட்டு இந்த இடம் போகணுமா டைம் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம், எப்பயா போகலாம். வித்தியாசமாக ஏதாவது பார்த்தாலும் இது இங்கே இருக்குது வித்தியாசமாக நம்ம இது ஒரு நாள் ஷூட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அந்த எல்லாமே பயங்கர சப்போர்ட். நான் மறந்துட்டனால வாட்ஸ்அப்பில் போட்டுருவேன், மெசேஜாக போட்டு விட்டுருவேன். இன்னி வரைக்கும் அந்த பழக்கம் இருக்குது. போட்டோன்னா அப்புறமா ரொம்ப பண்ணிவிட்டு சொல்லுவேன்.